यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतोऽर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। சீரொன்னதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்னதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. அதாவது போன கிளாஸில் அடைக்கலப்பத்து அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்தோம். இந்த அடைக்கலப்பத்து பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் தேப்பெருமாளை தான் சரணாகதி அடைந்தது எந்த விதம், மற்ற விஷயங்கள்லாம் இந்த அடைக்கலப்பத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடைக்கலப்பத்துனாக்கா 10 பாசுரங்கள் உடையது இந்த பிரபந்தம். அடைக்கலம்னாக்கா சரணாகதி, பெருமாளிடத்தில் அடைக்கலம் எவ்வாறு கொள்வது அப்படின்ட்டு. ஆக இந்த பிரபந்தம் முழுக்க முழுக்க பிரபத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பிரபத்தி செய்வதற்கு என்னென்ன அதிகாரம் அப்படிங்கிறதையும் சொன்னார். பிறகு காகன், விபீஷணன் முதலியவர்கள் எவ்வாறு பெருமாளை சரணாகதி அடைஞ்சார் அப்படிங்கிறதையும் சொன்னார். பிறகு இந்த அடைக்கலப்பத்து பிரபந்தத்தில் 5 அங்கங்கள், பிரபத்திக்குன்னாக்கா 5 அங்கங்கள் உண்டு. ஆணுகூல்யஸ்ய சங்கல்பः, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः, கோப்திருத்வ வரணம் ததா அப்படின்ட்டு இந்த பிரபத்திக்கு 5 அங்கங்கள் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த விஷயங்களும் இந்த அடைக்கலப்பத்து பிரபந்தத்தில் விஷயம் கிரமேண அந்த விஷயமும் வருது. பிறகு பிரபத்திங்கிறது எத்தனை விதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 4 விதமாக உள்ளது. அப்படி இதெல்லாம் ஸ்ரீமத் சாரத்தில் சுவாமி தேசிகன் விஷதமாக காலக்ஷேப கிரந்தத்தில் சாதிச்சிருக்கார். ரகசியத்திரை சாரத்தில் அதை இந்த பிரபந்தத்திலேயும் கொண்டு வந்திருக்கார். எப்படின்னாக்கா ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை அப்படின்னுட்டு 4 விதமான பிரபத்தி. இந்த 4 விதமான பிரபத்தியில் ஏதேனும் ஒரு வித பிரபத்தியை பண்ணாலே நமக்கு போகும். அப்படி இந்த 4 விதமான பிரபத்திங்கிறது என்ன, எப்படிப்பட்டது அப்படிங்கிறதும் அந்த பாசுரங்கள் வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது பிரபத்தி ஸ்வனிஷ்டை அப்படின்னு சொன்னாக்கா இதில் முதல், அந்த பிரபத்தியில் 4 விதம் சொன்னாலும் அதில் முதல் ஸ்வனிஷ்டை. ஸ்வனிஷ்டைன்னா என்ன அப்படின்னாக்கா பிரபத்திக்கு எது அங்கம், எது அங்கி, அங்கத்தையும் அங்கியையும் நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்வதுதான் ஸ்வனிஷ்டை. அதை தெளிவாக தெரிந்து கொள்வது கொண்டு அதன் பிறகு அதன் வழியில் எம்பெருமானிடத்தில் சரணாகதி அடைகிறது. இது ஸ்வனிஷ்டை. இரண்டாவது உக்தி நிஷ்டைன்றது முன்னாடி சொன்ன 5 அங்கங்கள்ட்ட சொல்லணும் இல்லையோ. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பः, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசः, கோப்திருத்வ வரணம் ததான்ட்டு 5 அங்கங்கள். அந்த 5 அங்கங்களோடு கூடினதான அங்கி, அப்படிப்பட்ட ஞானம் இல்லைன்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பெருமாளை தவிர்த்து வேற தேவதாந்தரங்கள் அவளிடத்தில் போய் நிற்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது. பெருமாள் ஒருத்தர் தான் நம்ம காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு திருடமான விஸ்வாசம். நாம் பிரார்த்திச்சாக்கா உடனே அவர் நிச்சயமாக காப்பாற்றுவான்ற ஒரு தெளிவான நம்பிக்கை, அதான் விஸ்வாசம்னு சொல்லுறது. அதை கொண்டு இருத்தல். பிறகு ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட வாக்கியம் விஷயத்தினால பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுறதுக்கு பேர் உக்தி நிஷ்டை. இது 2வது நிஷ்டை. பிறகு 3வது நிஷ்டை என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரிய நிஷ்டை. ஆச்சாரிய நிஷ்டைனாக்கா ஆச்சாரியன் மூலியமாக உபதேசம் பெற்று
அந்த உபதேசித்த விஷயங்களை வைத்து எம்பெருமானிடத்தில் சரணடைதல். ஆச்சாரியன் என்ன உபதேசம் பண்ணுவார்? ரகசியத்ரயசாரம், ரகசியார்த்தங்கள், துவயம், சரம ஸ்லோகம், மூலமந்திராதிகாரம், இவைகளில் உபதேசம் பெற்று அந்த விஷயங்களை ஸ்மரித்து அதன் மூலியமாக எம்பெருமானுக்கு சரணாகதி பண்ணுதல். இது ஆச்சாரிய நிஷ்டை, மூணாவதான நிஷ்டை. பிறகு பாகவத நிஷ்டை. பாகவத நிஷ்டைனாக்கா பூர்ண அதிகாரியாக இருக்கக்கூடியதான ஒரு பாகவதர் மூலியமாக அவருக்கு பெருசாக எடுத்துட்டு அவர் மூலியமாக எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுறது. இவ்வாறாக 4 நிஷ்டை. இது பிரபத்தியை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு 4 வழி. மேலோட்டமாக பார்த்தோம்னாக்க இதெல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பிரபத்தி ரூபமாக பண்ணிட்டோம்னாக்கா அது பெருமாளுக்கு பிரீத்தி அடைந்து மோட்சத்தை கொடுக்க வல்லது. என்னன்னாக்கா பிரபத்தின்றது பண்ணுறது சுலபம், பிரபத்தியினுடைய காரியம் கொஞ்ச நேரம். ஆனால் பிரபத்தி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான நிலை ஒரு பிரபன்னன், பிரபத்தி பண்ணவன் பிரபன்னன். அவன் எப்படி இருக்கணும், பெருமானிடத்தில் பிரபத்தி பண்ணவன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. என்னன்னாக்கா இதில் ஸ்ரீமத் சாரத்திலே ஒரு உதாரணத்தை கொடுப்பார். என்னன்னாக்கா ஒரு வில் வித்தை தனு அதை பயிற்சி எடுக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா ஒரு அம்பால் ஒரு இலக்கை நோக்கி அம்பு எய்தணும். அந்த இலக்கை நோக்கி அம்பு எய்துறதுன்றது கொஞ்ச நேரம்தான், 1 செகண்ட் இல்லைனாக்கா 2 செகண்டு தான். அந்த நாணத்தில் ஏற்றி அதில் அம்பை வச்சு இலக்கை நோக்கி அதை இழுத்து விடுறது. இந்த இழுத்து விடுறதுன்ற காரியம் ஒரு க்ஷணமோ இல்லை 2 க்ஷணமோ தான். ஆனால் அந்த இலக்கை நோக்கி சரியாக எய்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவன் முன்னாடி எவ்வளவு தூரம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், எவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களையும் பார்த்து அந்த இலக்கை நோக்கி இது பண்ண முடியும். அந்த அம்பு எய்துறதுன்றது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அதற்குண்டான காரியம், அதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கும். அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டும். அந்த மாதிரி பிரபத்தி செய்யறது சுலபம். பிறகு பிரபத்தி பண்ணிண்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த சரீரத்தின் முடிவிலேயே மோட்சம் நமக்கு வந்துடும். இந்த சரீரத்தின் முடிவிலேயே நமக்கு மோட்சம் வந்துடுங்கிறதுல திருடமான விசுவாசமாக இருக்கணும். போன இதிலேயே சொன்ன தொதேகரக்ஷஸ்ய மம त्वमेव கருணாகர நப்பிரவர்த்தய பாபாணி பிரவருத்தானு நிவர்த்தய. நான் உன்னையே சரணடைகிறேன், எனக்கு வேற கதி இல்லை, நீ தான் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பிறகு நான் ஏதேனும் தவறுல பிரவர்த்திச்சாலோ அதை என்ன விடுபட வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. இன்னொன்று ஏதத்தேகாவசானே மாம் தொற்பாதம் பிராபயஸ்வயம். இந்த தேகத்தினுடைய முடிவிலேயே மோட்சமானது வந்துடும் அப்படிங்கிற ஒரு திருடமான விசுவாசத்தோடு இருக்கணும். இது முதல் வேலை. பிறகு இரண்டாவது என்னன்னாக்கா பிரபத்தி பண்ணவன் அதன் பிறகு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் எம்பெருமானுக்கு அபசாரம் ஏற்படாதவாறு நடந்து கொள்ளுதல். இது பெருமாளுக்கு பிடிக்காது, இது சாஸ்திர விருத்தம், சாஸ்திரத்தில் இது சொல்லப்படலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் யார் ஒருவன் நடக்கிறானோ அதனால் பெருமாள் பிரீத்தி அடைவர். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத மீறி அவன் நடக்கிறானோ அதனால் பெருமாள் அனுகிரகம்ன்றது நிகிரகமாயிடும், பெருமாள் கோச்சிப்பார். அப்போ பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணுறது மட்டும்தான் பிரபன்னனுக்கு வேலை. அப்படின்னாக்கா பெருமாளுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் பண்ணணும், எது விருத்தமோ அதை பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் பிரபத்தி பண்ணவனுடைய பிரதானமான காரியம். ஆக இவ்விரண்டையும் அனுஷ்டிப்பதுன்றது பிரபன்னனுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாமும்
இந்த அடைக்கலப்பத்து பிரபந்தத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பிறகு கடைசியில் என்ன பண்ணுறாருனாக்கா, தான் தேவபெருமானிடத்தில் எவ்வாறு சரணாகதி கொண்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் முடிவில் தெரிவித்து, இந்த பிரபத்தியினுடைய விஷயங்கள் அனைத்தும் இந்த 10 பாட்டு அடங்கிய இந்த அடைக்கலப்பத்து பிரபந்தத்தில் வரா மாதிரி சுவாமி தேசிகன் இந்த பிரபந்தத்தை பண்ணியிருக்கார். அதில் முதல் பாட்டு, பத்தி முதலாமவத்தில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்னோடி இழைத்து விழும் காகம்போல் முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அந்த தேவப்பெருமாளத்தில் நான் சரணாகதி அடைந்தேனே. எப்படிப்பட்ட தேவப்பெருமாள், எப்படிப்பட்ட வரதராஜ பெருமாள் அப்படிங்கிறதும் அனுபவித்து சொல்கிறார். பத்தி முதலாமவத்தில் பதியனக்கு கூடாமல். பத்தி முதலாம்னாக்கா பக்தி யோகம் முதலிய அப்படின்னு அர்த்தம். பக்தி யோகம் முதலியன்னாக்கா என்ன? அதாவது முன்னாடி பக்தி யோகம்ங்கிறது 3வது, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுதான் கிரமம். எனக்கு இதெல்லாம் தாண்டி நேர பக்தி யோகம் பண்ணுறதுன்றது முடியாது, சுலபம் கிடையாது, ரொம்பவும் கஷ்டம். பிறகு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். இப்போ கர்மயோகத்தை விடுத்து நேர ஞான யோகம் பண்ணுறேன்னு வந்தான்னாக்கா அது ரொம்பவும் கஷ்டம். கர்மயோகம் வாயிலாக வருபவனுக்கு சுலபம், அந்த கிரமத்தில் ரீதியாக ஒருவனுக்கு சுலபம். இதில் 3த்தில் எதை ஒன்று விட்டாலும் கஷ்டம்தான். ஆனால் இந்த பத்தி முதலாமவத்தில் பதியனக்கு கூடாமல் இப்படிப்பட்ட உபாயங்கள்லாம் நீ பண்ணியிருக்க. மோட்சத்தை அடையணுங்கிறதுக்கோசரம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இல்லை, எல்லா விதமான வழியையும் வச்சிருக்க. இருந்தாலும் அவைகள்லாம் நான் பண்ணுறதுக்கு என்னால் முடியலை, எனக்கு அதில் சக்தி இல்லை, அதில் பண்ணுறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு ஒருத்தன் நினச்சான்னாக்கா, எத்திசையும் உழன்னோடி இழைத்து விழுங்காகம்போல். இதில் என்னடான்னாக்கா, காகன் விபீஷன் எவ்வாறு பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணான்ற விஷயத்தையும் இந்த பிரபந்தத்தில் சொன்னார்னு சொன்னோம் இல்லையா. அதில் இப்போ இந்த பாசுரத்தில் காகாசுரன் அவன் எவ்வாறு பெருமாளை சரணாகதி அடைந்தான் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். காகாசுரன் ஒரு தடவை சீதா பிராட்டியிடம் அபச்சாரப்பட்டு, அந்த தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டாலாவது பொறுத்துன்றுவர் பெருமாள். தன்னுடைய பாகவதரிடத்திலேயோ அதுவும் அதற்கு மேலும் இருக்கக்கூடியதான சீதா பிராட்டி தாயாரிடத்தில் அபச்சாரப்பட்டன்னாக்கா பெருமாள் பொறுத்து பேரா? ஒரு க்ஷணங்கூட பொறுத்துக்க மாட்டார். அப்படி அந்த தாயாரிடத்தில் அபச்சாரம் பண்ணவனான, அதாவது பொறுத்துக்க முடிய கெட்டதை பண்ணவனான அந்த காகாசுரனை தண்டிக்கும் விதமாக அஸ்திர பிரயோகம் பண்ணிட்டார் பெருமாள். அந்த அஸ்திரத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு யார் யாருக்கிட்டெல்லாமோ இந்த அசுரன், இந்த காகாசுரன் போய் எல்லோரிடமும் கேட்டு, யாரும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாற்ற இயலாது, பெருமாள் பிரயோகம் பண்ண அஸ்திரத்தை தடுத்து காப்பாற்றுறதுக்குன்றது யாரால முடியும்? அது தெரியாத காகாசுரன் எல்லாரிடத்துலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய திரிலோக சஞ்சாரம் எல்லா லோகத்துக்கும் போய் அந்த அஸ்திரத்திலிருந்து என்னை விடுபட வைக்குமாறு எல்லோரிடத்திலும் பிரார்த்திச்சான். ஆனால் யாராலையும் முன் வரலைன்றதை காட்டிலும் யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாதுன்றது தான் உண்மை. அந்த மாதிரி நான் காப்பாற்றுறேன்னு அப்படின்னு ஒருத்தரும் வராததுனால வேற வழி இல்லாமல், அகத்தியா வேற வழி இல்லாமல் காகாசுரன் மறுபடியும் பெருமாளிடத்திலேயே வந்து சரணடைந்தான். என்னை வேற யாரும் காப்பாற்ற மாட்டேன்றா, என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தரால் தான் முடியும், அது ஒன்னால தான் முடியும், மற்றவ யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னுட்டு பெருமாளிடத்தில் வந்து சரணாகதி அடைஞ்சான். இதுதான் பிரபத்தியினுடைய சுரூபம். பிரபத்தின்றது என்ன? எனக்கு சக்தி இல்லை, வேறு எதை பண்ணுறதுக்கும் எனக்கு சக்தி இல்லை, என்னை காப்பாற்றுறதுக்கும் வேறு யாரும் இல்லை, யாராலையும் முடியாது, உன்னால் ஒருவனால் மட்டுமே முடியும். துவதேக ரக்ஷஸ்ய மம. அதான் சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாடத்தில் கூட சாதிச்சிருக்கார். ஞாச தசகத்தில்னு கூட துவதேக ரக்ஷஸ்ய மம துவமேவ கருணாகர. அந்த ஏக ஏவ அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னாக்கா தேவதாந்தர நிஷேதம்.
வேறு யாராலையும், பெருமாளை தவிர்த்து வேற யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்ற திருடமான விசுவாசம், அதுதான் உண்மையான பிரபன்னனுக்கு உண்டான அடையாளம். அப்படிப்பட்ட எண்ணம் தான் இந்த காக்காசுரனுக்கு வந்திருக்கு. என்ன, மற்றவர்கள் யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது, பெருமாளால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம்தான் பெருமாளிடத்துல கடைசியாக ஓடி வந்து என்னை நீ தான் காப்பாற்றணும்ட்டு பெருமாளிடத்துல வந்து சேர்ந்தான். இப்படி பத்தி முதலாமவத்தில் பதி எனக்கு கூடாமல் என்னால் பண்ண முடியாததுனால, மற்ற பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் இத்தியாதிகள்லாம் என்னால் பண்ண முடியாததுனால நான் இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கிறேன். எப்படிப்பட்ட பிரபத்தின்னாக்கா, எத்திசையும் உடனோடு இழைத்து விழும் காகம் போல், எல்லா திக்குகளையும் எல்லா லோகங்கள்லேயும் போயும் யாராலும் காப்பாற்ற முடியாததாக அகத்தியா வேறு வழி இல்லாததினால் பெருமாளாகிற உன்னிடத்திலேயே வந்து சரணாகதி அடைந்தானோ இல்லையோ அந்த காக்காசுரன், அவனை போல காகம் போல முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில். அப்படிப்பட்ட அசுரன் சரணாகதி அடைந்தவரான யாரிடத்துல சரணாகதி அடைஞ்சார், எப்பேற்பட்ட பெருமாள் அப்படின்னாக்கா, இந்த பாதத்தினால பெருமாளுடைய விசேஷணத்தை சொல்கிறார். என்னன்னாக்கா, முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில் அப்படின்ட்டு லோகத்தில் ஒரு 7 நகரங்கள் மோட்சத்தை தரக்கூடிய வல்லதாக இருக்கக்கூடியதாக சொல்லப்படுறது. என்னன்னாக்கா, அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி செய்வ சப்தைதே மோக்ஷதாயகாக அப்படின்னு ஸ்லோகம். அயோத்தி, மதுரா, மாயா, காஷி, காஞ்சிபுரம், அவந்திகா, அதான் இப்பெல்லாம் இருக்குது, புரி, துவாரகை, இப்படி 7 ஊர் 7 நகரங்கள் மோட்சத்தில் தரக்கூடியதாக, மோட்சத்தை தரக்கூடிய, இங்கே வாசம் பண்ணாக்கா மோட்சம் நிச்சயம் அப்படிங்கிற போல இந்த சிரேஷ்டமாக இந்த நகரங்களை சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முக்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சிதன்னில், மோட்சத்தை தருவதாக சொல்லக்கூடியதான நகரங்களுக்குள்ள இந்த முக்கியமாக கருதப்படுவதாக இருக்கக்கூடியதான காஞ்சி க்ஷேத்திரம், காஞ்சிபுரத்தில் ஏழு இருக்கக்கூடியதான வரதராஜர் தேவராஜ பெருமாளாகிற இடத்தில் கச்சிதனில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அப்பே ஏற்பட்ட தேவபெருமானிடத்தில் அடைக்கலம் அடைந்ததாக சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் அனுபவிச்சிருக்கார். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.